ஹலோ கைஸ். இந்த வீடியோல ஏர்ஃப்ளோ அலர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஏர்ஃப்ளோ அலர்ட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்க வந்து இமெயில் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான மாடியூல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் 2 பைத்தான் டாஸ்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னா, ஒரு டாஸ்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சுன்னா, அத என்ன பண்ண போறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அடுத்து வந்து ஃபெயில் டாஸ்க்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் எடுத்திருக்கேன். இங்க வந்து வேணும்னே மேனுவலா நான் இத ஃபெயில் பண்றேன். இங்க எக்செப்ஷன் ரைஸ் பண்ணி இந்த டாஸ்க்க வந்து நான் ஃபெயில் ஆக்குறேன். ஃபெயில் ஆகுறப்போ எப்படி அலர்ட்ஸ் அனுப்புறது அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். இங்க பார்த்தீங்கன்னா, நான் பெருசா எதுவும் பண்ணல. எப்பவும் போல நான் ஒரு டாக் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள 2 டாஸ்க் கிரியேட் பண்றேன். இந்த 2 டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். செகண்ட் டாஸ்க் வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆகும். ஏன்னா நான் வந்து இங்க எக்செப்ஷன் ரைஸ் பண்ணி ஃபெயில் பண்றேன். ஸோ, இப்ப இங்க ஃபெயில் ஆகுற டாஸ்க்குக்கு நமக்கு அலர்ட் போணும். அதுதான் இங்க கான்செப்ட். அதுக்கு இங்க நான் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் ஆர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பைத்தான்ல ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிஃபால்ட் ஆர்க்ஸ்ங்கிற டிக்ஷனரிய நீங்க புரொடக்ஷன் கிரேட் ஏர்ஃப்ளோ கோட்ல எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்க. எதர் நீங்க அலர்ட் அனுப்புனாலும் சரி, அனுப்பலனாலும் சரி, இதுல இருக்க மித்த பாராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதுல இருக்க எல்லா பாராமீட்டரையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஓனர்ன்னு ஒரு கீ இருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அலர்ட் அனுப்புறோம் அப்டின்னா, அந்த அலர்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு யார் வேணா பார்க்கலாம். இந்த டாக்க யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்க தான் பார்க்கணும்னு இல்ல. யார் வேணா பார்ப்பாங்க. அப்டி பார்க்குறப்போ, அவங்க வந்து யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்டின்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இந்த டாக் ஃபெயில் ஆகுது. அத நம்ம உடனே ஃபிக்ஸ் பண்ணணும். அப்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, யார் அத கிரியேட் பண்ணாங்களோ, இல்ல யார் அந்த டாக்க ஓன் பண்றாங்களோ, அவங்களால தான் அந்த டாக்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக, அவங்களோட நேம வந்து நம்ம இங்க குடுப்போம். ஓகேவா? இந்த நேம் வந்து இந்த அலர்ட்லயும் போகும். அப்புறம் நமக்கு ஏர்ஃப்ளோ யூஐலயும் அது விசிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீதி எல்லாத்துக்கும் ஓனர் வந்து ஏர்ஃப்ளோன்னு இருக்கு. அதே இந்த இமெயில் அலர்ட்டுக்கு மட்டும் விஷால்னு இருக்கு. நம்ம என்ன ஓனர் நேம் செட் பண்றோமோ, அது இந்த யூஐலயும் நமக்கு விசிபிளா இருக்கும். இங்க வந்து யார் பார்த்தாலும் இந்த டாகோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சிரும். அவங்கள வந்து ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியும். அதுதான் இதோட மோட்டிவ். அடுத்து வந்து இமெயில். எந்தெந்த மெயில் ஐடிக்கெல்லாம் நம்ம அலர்ட் அனுப்பணுமோ, அந்த மெயில் ஐடிலாம் நம்ம இங்க குடுக்கணும். இங்க நான் வந்து ஒரே ஒரு மெயில் ஐடிக்கு தான் அலர்ட் அனுப்ப போறேன். ஆல்கோடிக்ஸ்ங்கிற மெயில் ஐடிக்கு மட்டும் தான் நான் அலர்ட் அனுப்ப போறேன். அதனால நான் அத மட்டும் தான் இங்க குடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மெயில் ஐடி ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் கமா செப்பரேட்டட் வேல்யூ லிஸ்ட் தான் இது. இதுல நீங்க ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இமெயில் ஆன் ஃபெயிலியர். இது டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸ்ல இருக்கும். இத நம்ம இங்க மேனுவலா வந்து ட்ரூல செட் பண்றப்ப தான் நமக்கு வந்து அலர்ட்ஸ் போகும். அதனால இத இங்க ட்ரூன்னு செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து இமெயில் ஆன் ரீட்ரை. இப்போ ஒரு டாக் வந்து ரன் ஆகுது அப்டின்னா, அது ஃபெயில் ஆச்சுன்னா, நமக்கு வந்து அடுத்த ரன்ல தான் அது திருப்பி ரன் ஆகும். இன்கேஸ் நம்ம ரீட்ரை செட் பண்ணலன்னா. இங்க வந்து ரீட்ரை 0 தான் செட் பண்ணியிருக்கோம். நமக்கு இங்க ரீட்ரையே நடக்காது. இதே நான் ரீட்ரை வந்து 1 இல்ல 2 அப்டின்னு வைக்கிறேன்னா, இப்போ ஒன்ஸ் வந்து அந்த டாக் ஃபெயில் ஆகுது அப்டின்னா, அத மறுபடியும் அது ரீட்ரை பண்ணும். அப்படி ரீட்ரை பண்றப்போ, நமக்கு அலர்ட்ஸ் போகணுமா? வேணாமா? அப்படிங்கிறது அந்த இமெயில் ஆன் ரீட்ரை. இப்போ வந்து நான் அந்த இமெயில் ஆன் ரீட்ரைய ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ரீட்ரைஸ் 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாக் ஃபெயில் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுறப்போ அலர்ட் போகாது. அங்க ஒரு ரீட்ரை நடக்கும். ஏன்னா நம்ம ரீட்ரை வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். இந்த ரீட்ரை பண்ணியும் அந்த டாக் அதால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல அப்படின்னா தான் அலர்ட் போகும். இதே நான் இங்க வந்து இமெயில் ஆன் ரீட்ரைய ட்ரூன்னு வச்சேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகி ரீட்ரை பண்ணுது பார்த்தீங்களா? அப்பவே வந்து ஒரு அலர்ட் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபெயில் ஆனா, மறுபடியும் இன்னொரு அலர்ட் ஃபெயில்டுன்னு போகும். ஃபர்ஸ்ட் அலர்ட் என்னன்னு போகும்னா, ரீட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுமே தவிர, ஃபெயில்டுன்னு போகாது. இதுதான் ரீட்ரைக்கும், ஃபெயிலியருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் ரீட்ரைஸ். இது வந்து ஒரு ரீட்ரைக்கும் நடுவுல இருக்க டைம் கேப். இங்க வந்து அந்த டாக் ஃபெயில் ஆகுதுன்னா, அடுத்து 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த ரீட்ரை பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த டிஃபால்ட் ஆர்க்ஸ வந்து நம்ம வந்து டாக் உள்ள பாஸ் பண்ணணும். எங்க பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் இருக்கும். அதுக்கு தான் இந்த டிக்ஷனரி நம்ம பாஸ் பண்ணணும். இங்க இந்த டிக்ஷனரிய நம்ம செட் பண்ணிட்டோம்னா, இங்க நம்ம என்னென்னலாம் வேல்யூ செட் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே இந்த டாக்க்கு செட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இத நம்ம ரன் பண்ணி, நமக்கு மெயில் போகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆல்கோடிக்ஸ்ங்கிற மெயில நான் ஆல்ரெடி இங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்க பார்த்தா நமக்கு எந்த மெயிலுமே இல்ல. இப்போ நான் போயிட்டு இந்த இமெயில் அலர்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற டாக்க ரன் பண்ண போறேன். இது இப்ப ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஏன்னா, அது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணுது. இந்த டாஸ்க் வில் பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுச்சு. செகண்ட் டாஸ்க் வந்து நமக்கு ரீட்ரை ஆகுது. ஏன்னா, நம்ம ரீட்ரை வந்து ட்ரூ செட் பண்ணதுனால அது ரீட்ரை ஆகுது. இந்த ரீட்ரைக்கு ஃபர்ஸ்ட் மெயில் போயிருக்கா அப்படின்னு நம்ம போயிட்டு செக் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏர்ஃப்ளோ அலர்ட் வந்திருக்கு.
ட்ரை 1 அவுட் ஆஃப் 2 மொத்தம் வந்து 2 ட்ரை நடக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதோட லாக் பார்க்கணும்னா, நீங்க ஜஸ்ட் இந்த லிங்க கிளிக் பண்ணாலே போதும். டைரக்ட்டா அந்த லாக்க்கு போயிடும். ஸோ நான் இங்க லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணா டைரக்ட்டா நமக்கு அந்த டாக் ஓப்பன் ஆகுறத பார்க்கலாம். ஸோ இங்க போயிட்டு நம்மளால வந்து லாக் ஈஸியா பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் ரீட்ரை ஆகும்போதும் சரி, ஃபெயில் ஆகும்போதும் நமக்கு அலர்ட் வரும். பட் இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, எனக்கு எந்த மெயில்ல இருந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் மைட்டின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடிலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெயில் ஐடிய நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அத எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. புரொடக்ஷன் கிரேட்ல எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நமக்கு ஏர்ஃப்ளோ கான்ஃபிக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் ஏர்ஃப்ளோக்குள்ள. அத நம்ம வந்து வெளில எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அத எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்கர் கம்போஸ்க்குள்ள போயிட்டு ஏர்ஃப்ளோ சர்வீசஸ்க்குள்ள வால்யூம் மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 3 மட்டும் தான் வால்யூம் மவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஓபிடி ஏர்ஃப்ளோங்கிறத வால்யூம் மவுண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அத இப்ப தான் வால்யூம் மவுண்ட் பண்ணேன். ஸோ இங்க இப்ப எந்த பாத்த வால்யூம் மவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃப்ளோ ரூட் ஃபோல்டர் இருக்குல்ல, அத வந்து ஹோம்ங்கிற ஃபோல்டருக்கு நான் அப்படியே டைரக்ட்டா மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க ஹோம்ங்கிற ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கர்க்குள்ள ரன் ஆகுற ஏர்ஃப்ளோ ரூட் ஃபோல்டர்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்க வரும். டாகு, லாக்ஸு அதுக்கப்புறம் அதுல இருக்க எல்லா ஃபைலுமே வந்துரும். ஸோ நமக்கு வந்து இங்க இருந்து இந்த airflow.configங்கிற ஃபைல் மட்டும் தான் வேணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த ஃபைல மட்டும் கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மொத்தமா அந்த ரூட் ஃபோல்டரே மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வேணும்னா ஃபைல மட்டும் கூட மவுண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல்க்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த எஸ்எம்டிபின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடிய இங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ மொத்த ஏர்ஃப்ளோக்கும் நம்ம சென்டர் மெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன வேணும்? அதோட யூசர் நேமு, அதாவது மெயில் ஐடி வேணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் வேணும். ஸோ யூசுவலா நம்ம மெயில் ஐடிக்கு யூஸ் பண்ற பாஸ்வேர்ட இங்க யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா Gmailல ஆப் பாஸ்வேர்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆப் பாஸ்வேர்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஸோ அத எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கவுண்ட் மேனேஜர் போயிட்டு, ஆப் பாஸ்வேர்ட்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வரும். அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க உங்களுக்கு என்ன ஆப் நேம் வேணுமோ குடுத்துக்கோங்க. நான் இங்க ஆல்கோடிக்ஸ்ன்னு குடுத்து கிரியேட் குடுத்துக்கிறேன். ஸோ இங்க வர்றது தான் நமக்கு ஆப் பாஸ்வேர்ட். ஸோ இதுதான் நம்ம பாஸ்வேர்டா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்க மறுபடியும் இந்த எஸ்எம்டிபி ஹோஸ்ட் வந்து smtp.gmail.comனு செட் பண்ணிக்கணும். இது பை டிஃபால்ட்டா லோக்கல் ஹோஸ்ட்ன்னு இருக்கும். லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து இந்த ஹோஸ்ட்க்கு மாத்திக்கோங்க. ஸோ இந்த ஸ்டார் டிடிஎல்எஸ்ங்கிறது ட்ரூல வச்சுக்கணும். எஸ்எஸ்எல்ல வந்து ஃபால்ஸ்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து நீங்க எந்த மெயில் ஐடிலேருந்து மெயில் சென்ட் பண்ண போறீங்களோ, அதாவது சென்டர் மெயில் ஐடிய இங்க குடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பாஸ்வேர்ட் இப்ப ஜெனரேட் பண்ணீங்களோ, அந்த பாஸ்வேர்ட இங்க குடுத்துக்கணும். நடுவுல எதுவும் ஸ்பேஸஸோ, ஹைஃபன்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஜெனரேட் ஆகும்போது நடுவுல ஹைஃபன், ஸ்பேஸஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் தான் குடுக்கணும். போர்ட் வந்து இங்க பை டிஃபால்ட்டா 53 ஆர் 55 சம்திங் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுலருந்து 587ன்னு மாத்திக்கோங்க. ஏன்னா 587ல தான் எஸ்எம்டிபி ஏர்ஃப்ளோல ரன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கேயுமே சென்டர் மெயில் ஐடி தான் குடுக்கணும். ஸோ இந்த வேரியபிள்லாம் செட் பண்ணிட்டு, நம்ம ஒரு வாட்டி வந்து ஏர்ஃப்ளோவ ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இத செட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லாம் இங்க குடுத்து, இந்த டாக்குமென்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமென்டேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ நீங்க அங்கருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அத வால்யூம் மவுண்ட் பண்ணணும். அடுத்து நம்ம போயிட்டு ஆப் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப் பாஸ்வேர்ட யூஸ் பண்ணி இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணணும். ஸோ இத செட் பண்ணதுக்கப்புறம், நீங்க ஒரு வாட்டி ஏர்ஃப்ளோவ ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலான்னா, ஜஸ்ட் நீங்க டாக்கர் கம்போஸ் டவுன் போட்டுட்டு, மறுபடியும் டாக்கர் கம்போஸ் அப் போட்டாலே உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆயிடும். டவுன் போடுறப்போ -v ஃபிளாக் யூஸ் பண்ண மறந்துறாதீங்க. ஏன்னா, அப்பதான் வந்து இன்கேஸ் ஏதாவது வால்யூம் உள்ள இருந்ததுன்னா, அதெல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாரி ரீஸ்டார்ட் பண்ணோன்ன, ஏர்ஃப்ளோக்குள்ள லாகின் பண்ணி, இந்த கமாண்ட ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டும், இந்த ஹோஸ்ட்டும் கரெக்ட்டா வரணும். ஸோ உள்ள போடுற கமாண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல டாக்கர் எக்ஸிக்யூட் ஐடி அதுக்கப்புறம் சர்வீஸ் நேமு. ஸோ இத வந்து இங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்ப ஆல்ரெடி ரீஸ்டார்ட்லாம் பண்ணதுனால, நான் இப்போ ரீஸ்டார்ட்லாம் பண்ண போறது கிடையாது. நான் ஜஸ்ட் டாக்கர்க்குள்ள போயிட்டு, உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த கமாண்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இதுல வந்து பேஷ் மிஸ் ஆகுது. ஸோ பேஷ் குடுத்துக்கிறேன். ஐ மீன் இங்கேயுமே பேஷ் வரும். ஸோ இத இப்ப என்டர் குடுத்தா, நமக்கு வந்து ஏர்ஃப்ளோக்குள்ள போயிடுச்சு. ஸோ இப்ப வந்து நம்ம இந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து கரெக்ட்டா 587ங்கிற போர்ட்ட ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு பதிலா வேற எந்த போர்ட் நம்பர் ரிட்டர்ன் பண்ணாலும், நமக்கு போர்ட் வந்து ப்ராப்பரா கான்ஃபிகர் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 587 வருது.
ஸோ அப்ப என்ன மீனிங்னா, நம்ம டாக்கருக்கு வெளில இங்க செட் பண்ண போர்ட்ட கரெக்ட்டா டாக்கருக்குள்ள ரன் ஆகுற ஏர் ஃப்ளோ பிக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நமக்கு கரெக்ட்டா இங்க 587 ரிட்டர்ன் ஆகுது. அதே மாரி ஹோஸ்ட்டுமே கரெக்ட்டா பிக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஹோஸ்ட்ட செக் பண்றதுக்கு தான் இந்த கமெண்ட். ஸோ இத ரன் பண்ணீங்கன்னா, ஹோஸ்ட் நேமுமே கரெக்ட்டா வருது. ஸோ இப்போ ஹோஸ்ட் நேமும் கரெக்ட்டா பிக் ஆயிடுச்சு. போர்ட்டுமே கரெக்ட்டா பிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி இது 2ம் கரெக்ட்டா வந்ததுன்னா, உங்களோட செண்டர் மெயில் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இத பண்ணிட்டு தான் நீங்க வந்து இந்த டாக செட்டப் பண்ணி, இந்த டாக வந்து ரன் பண்ணணும். இல்லன்னா அந்த டாக்ல இருந்து நமக்கு ப்ராப்பரா மெயில் போகாது. ஸோ இங்க வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இத நான் மேனுவலா ஃபெயில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இந்த ஃபெயில் ஆனதுக்கு நமக்கு ஒரு மெயில் போயிருக்கணும். அது போயிருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்க இன்பாக்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு மெயில் வந்திருக்கு. ஸோ ட்ரை 2 அவுட் ஆஃப் 2ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபெயிலியர் அலர்ட்டுமே நமக்கு ப்ராப்பரா வருது. ஸோ இப்ப இதுல வந்து ரீட்ரைக்கும், ஃபெயிலியருக்கு மட்டும் தான் நம்ம அலர்ட் அனுப்பியிருப்போம். ஒரு டாக் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு அப்டின்னா, அதுக்கு அலர்ட் அனுப்ப முடியுமா அப்டின்னு கேட்டா, ஏர்ஃப்ளோல இன்பில்ட்டா நமக்கு அந்த மாரி எந்த பாராமீட்டர்ஸும் கிடையாது. ஆனா செண்ட் மெயில்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்பரேட்டர் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி நம்மளால அனுப்ப முடியும். அதோட கோட் பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். யூட்டில்ஸ்ங்கிற மாடியூல்ல இமெயில்னு ஒரு மாடியூல் இருக்கு. அதுலருந்து செண்ட்மெயிலுங்கிற கிளாஸ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செண்ட்மெயிலுங்கிற கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணுமோ அத வந்து டூல குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டும், பாடியும் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்டும், பாடியும் நான் ஆல்ரெடி இங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன். அததான் நான் இங்க பாஸ் பண்றேன். ஸோ இந்த மாரி ஒரு பைத்தான் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, எப்பவும் போல நம்ம ஒரு பைத்தான் ஆப்பரேட்டர் கிரியேட் பண்ணி, அங்கருந்து என்னால அத கால் பண்ண முடியும். ஆனா இங்க ஒண்ணு மட்டும் டிஃபரெண்ட்டா பண்றோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன பைத்தான் காலபிள்ல கால் பண்ணக்கூடாது. ஏன்னா, பைத்தான் காலபிள்ல நமக்கு என்ன டாஸ்க் ரன் பண்ணணுமோ, அத தான் இங்க கால் பண்ணணும். ஸோ, இப்போதைக்கு நான் இங்க எந்த டாஸ்க்குமே அது கிரியேட் பண்ணல. ஸோ, உங்களோட ஆக்சுவல் டாஸ்க்க ஒரு பைத்தான் ஃபங்ஷனா போட்டு, அத வந்து பைத்தான் காலபிள்ல போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த சக்சஸ் அலர்ட்ங்கிற ஃபங்ஷன ஆன் சக்சஸ் காலபிள்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாராமீட்டர் இருக்கும். அங்க தான் இத பாஸ் பண்ணணும். அப்பதான் இந்த டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறப்போ, நமக்கு வந்து இந்த ஃபங்ஷன் கால் ஆயி, இந்த மெயில் ஐடிக்கு மெயில் போகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சக்சஸ் ஆகுறப்போ மெயில் அனுப்ப முடியும். ஸோ இதே மாரி ஃபெயில் ஆகுறப்பவும் நம்மளால மெயில் அனுப்ப முடியும். ஸோ இங்க வந்து ஆன் ஃபெயிலியர் கால் பேக் அப்படின்னு இருக்கும். இல்ல ஆன் ரீட்ரை கால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி ஃபெயில் ஆகுறப்பயும், ரீட்ரை ஆகுறப்பயும் இந்த மாரி நம்மளால கஸ்டம் ஃபங்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி மெயில் அனுப்ப முடியும். ஆனா அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா மெயில்ல என்ன கன்டென்ட் போணும் அப்படிங்கிறத நம்ப தான் சொல்றோம். அதே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணப்போ, அதுவா தான் ஆட்டோமேட்டிக்கா மெயில் கன்டென்ட்லாம் டிசைட் பண்ணியிருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம ஃபெயிலியர் அலர்ட் மட்டும் தான் செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஓன் கன்டென்ட் வேணும் மெயில்ல அப்டின்னா, நீங்க அப்போ வந்து நீங்க ஆன் ஃபெயிலியர் கால் பேக்கோ, இல்ல ஆன் ரீட்ரை கால் பேக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்ளோ தான் வந்து ஏர்ஃப்ளோ அலர்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவ யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு புஷ் பண்ணும். தேங்க் யூ.